ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்இஸ் நம்பர் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து எம்இஸ் நம்பர் வந்து எதுக்காக உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் +2 முடிச்சதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து அட்மிஷன் போடப்போம், அதாவது கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்மிஷன் போடும்போது உங்களோட எம்இஸ் நம்பர் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ லைக் வந்து டிஎன் காசா நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து அட்மிஷன் போட போறீங்க அப்படின்னா இதில் வந்து கேட்குறாங்க பாருங்க, எம்இஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஎன்இஏ நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்மிஷன் போட போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து எம்இஸ் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் வந்து மெடிக்கலுக்கு உள்ள போறீங்கனாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து எம்இஸ் நம்பர் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக இப்போ படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து எம்இஸ் நம்பர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கல்வி மேலாண்மை தகவல் மைய எண் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த எம்இஸ் நம்பர் இருந்தாலே போதும், உங்களுடைய ஜாதகம் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அந்த இடத்துல அவங்களால வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த எம்இஸ் நம்பர் வந்து தொலைஞ்சு போச்சு, இல்லை வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? இந்த எம்இஸ் நம்பர் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு வந்து உங்ககிட்ட வந்து டிசி வந்து உங்கள் கையில் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கே நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்மிஷன் அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து டிஎன் காசால சரி, டிஎன்இஏல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றீங்க. அப்படி ஃபில் பண்ண வந்து எம்இஸ் நம்பர் வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு வீடியோவாகவே போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, எப்படி எம்இஸ் நம்பர் வந்து நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து எம்இஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 விதமான ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எம்இஸ் நம்பர் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்க ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து ஐடி கார்டு இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல எம்இஸ் நம்பர் வந்து சொல்ல மாட்டாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்கன்னா ஐடி கார்டுலேயே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க எம்இஸ் நம்பர். இது வந்து ரெண்டாவது விதம். மூணாவது விதம் வந்து உங்ககிட்ட வந்து மார்க் ஷீட் வந்து இருக்கு அப்படின்னா உங்க மார்க் ஷீட்லயுமே இந்த இடத்துல கீழே நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எம்இஸ் நம்பர்னு சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து எஜுகேஷன் இப்போ 10th 12th படித்து நீங்கள் வெளியில் வரீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எம்இஸ் நம்பர் வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி எம்இஸ் இப்போ எம்இஸ் வெப்சைட்டை போட்டு லாகின் பண்ணாலே வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே இப்போ வந்து மேனுவல் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு எம்இஸ் போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் படித்த ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை போட்டு அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் வந்து லாகின் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கூல்ல எத்தனை மாணவர்கள் வந்து படிக்கிறாங்களோ அத்தனை மாணவர்களுடைய எம்இஎஸ் நம்பரையும் அந்த லிஸ்ட்ல நம்மளால எடுக்க முடியும். இப்போ இதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க படிச்ச ஸ்கூலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்கான லிங்க் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நவ் யுவர் எம்இஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூலோடைய டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிளாக், அதாவது உங்க ஸ்கூல்ல வந்து எந்த பிளாக்ல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அந்த பிளாக்கை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பிளாக்ல எந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். நல்லா கவனிக்கணும், இந்த ஒரு வெப்சைட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் வந்து எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு எனக்கு எம்இஎஸ் நம்பர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு டிசி மார்க் ஷீட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எம்இஎஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து எடுத்துக்க முடியும் ஈஸியா. இப்போ உங்களுடைய ஸ்கூல்ல அந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு 12 டிஜிட் நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே பார்த்து வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டுடைய நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுங்க. சரிங்களா? நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எம்இஎஸ் நம்பர் தான் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த எம்இஎஸ் நம்பர் தான் உங்களுக்கு கீழே வந்து 333 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கான எம்இஎஸ் நம்பர். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க டிஎன் காசாக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வேணும், உங்களுடைய பேரண்ட் அனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், உங்களுடைய 12th மார்க் ஷீட் வேணும், உங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பர் வேணும், இதெல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி எம்இஎஸ் நம்பருங்கிற இடத்துல அந்த நம்பர் ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே தான் நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ போன வருஷம் வந்து இந்த மார்க்கை வந்து ஃபில் பண்றது நிறைய பேர் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டீங்க. எப்படி வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றது, எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஃபில் பண்ணணும், கோர் சப்ஜெக்ட்னா என்ன, மேஜர் சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாம இருக்குது. நான் வரக்கூடிய அப்கமிங் வீடியோல எப்படி வந்து ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் எப்படி அட்மிஷன் போறது, லைக் வந்து டிஎன் காசா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நீங்க அட்மிஷன் யூஜிக்கு வந்து படிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது,
டிஎன்இஏக்கு வந்து எப்படி வந்து அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணுறது, டிஎன்டிஏஎல்யூ அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி நீங்கள் எல்எல்பி படிக்கிறதுக்கு எப்படி வந்து அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணுறது, பாராமெடிக்கலுக்கு எப்படி அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக நான் வீடியோ வந்து மேக் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கே தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டே சீட்டு கிடச்சுன்னு நினைக்கிறீங்க. அதுதான் தவறான ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக வந்து இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்து யார் வந்து ஹையான மார்க் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் இடத்துல சீட்டு கிடைக்கும். அவங்க தான் கட் ஆஃப்ல வந்து அவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால மார்க் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணாலும் கடைசி நாள் அப்ளை பண்ணாலும் மார்க் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா சீட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து கிடச்சிரும். இதான் வந்து ஒரு ப்ரொசீஜராக வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.